ஹாய் ஹலோ வெல்கம் டு மூன்லைட் டேரோ 96க்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது கிளாரிட்டி கார்ட் ஸ்ப்ரெட் தான். இது டீட்டெயிலான மெசேஜுங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்க போகிறது நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டியது. தென் ரெண்டாவது கார்டு ரெப்ரசன்ட் பண்ணுறது நீங்கள் எதை எம்ப்ரேஸ் பண்ணணும், எதை நீங்கள் ஹோல்ட் பண்ணி வைக்கணும், உங்கள் கூட சேர்ந்து ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. மூணாவது நீங்கள் எதை ரிலீஸ் பண்ண போகிறீங்க. நாலாவது கேள்வி உங்கள் வாழ்க்கையில் அடுத்து நடக்க போகுது என்ன அப்படிங்கிறது தான். ஸோ இந்த 4 கேள்விக்கான விடை இந்த இதில் இருக்குது. வாங்க பார்க்கலாம். ஸோ ஸ்ப்ரெட்ஸ்லேருந்து நான் எடுத்துட்டேன். ஸோ என்ன இருக்குன்னு பார்க்கலாம் வாங்க. பார்த்துட்ருக்கவங்க ஏதோ ஆர்வமாக நிறையா தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறீங்களாட்ருக்கு. டவர், சடன் சேஞ்ச், ஸ்ட்ரென்த் அண்ட் உங்களுக்கு தெரிய வேண்டியது என்ன அப்படின்னு பார்க்குற கார்ட் இது தான். தென் உங்களுக்கு எதை நீங்கள் ஹோல்ட் பண்ணிக்கலாம் அப்படிங்கிறது. கிங் ஆஃப் ஸ்வார்ட்ஸ் அண்ட் 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்க. தென் வாட் யூ நீட் டு ரிலீஸ், பேஜ் ஆஃப் கப்ஸ், ரிவர்ஸ்னோடனே என் கேமராவும் ரிவர்ஸ் ஆகிடுச்சுங்க. தென் வாட் இஸ் நெக்ஸ்ட், பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ். ஸோ வாங்க ரீடிங்குள்ளே போகலாம். உங்கள் வாழ்க்கையில் திடீர் ஒரு மாற்றம் வரப்போகுது. அது உங்கள் கர்ம வினையை குறிக்குது. அதுலேருந்து நீங்கள் அந்த வாழ்க்கையை கடந்து வந்து தான் ஆகணும். அதுலேருந்து எஸ்கேப் ஆகிற வழி கிடையாது. ஸோ நீங்கள் ரொம்ப கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்கள். உங்களோட பிஸ்னஸ் பார்த்துட்ருக்கீங்க, அதில் இருக்க அக்கௌண்ட், மணி, அது எல்லாமே உங்களோட ஃபேமிலி எல்லாத்தையுமே கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணுங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த சுச்சுவேஷனை ஃபேஸ் பண்ணுறதுக்கு நீங்கள் தயாராக இருங்க. இது ஒரு கர்மிக் லெசன் தான். கண்டிப்பாக இதை நம்ம கடந்து வந்துடலாம். பட் அதுக்கு நம்ம தயாராக இருக்கும்போது அதை ஈஸியாக கடந்து வர முடியும். இது உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்க்கை பாடமாக கண்டிப்பாக கற்றுக் கொடுக்குங்க. உங்களோட க்ரௌன் சக்ரா இம்பேலன்ஸில் இருக்குது. அதையும் நீங்கள் பேலன்ஸ் பண்ண ட்ரை பண்ணுங்கள். க்ரௌன் சக்ராவுக்கு மெடிடேஷன் இருக்குல்ல, 7 சக்ரா, அதில் லாஸ்ட் சக்ரா க்ரௌன் சக்ரா, அதுக்கான மெடிடேஷன் பண்ணுங்கள். தினமும் ஒரு 3 டைம்ஸ் இல்லாட்டி ஒரு 11 டைம்ஸ் அந்த மாதிரி பண்ணுங்கள். உங்களோட எண்ணங்கள் வரும்போது உங்களுக்கு நிறையா தாட்ஸில் டிஃப்ரெண்ட் இருக்கும். அது நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் இந்த கார்டு பார்த்தீங்கன்னா உங்களோட எண்ணங்கள் எப்படி இருக்கோ நீங்கள் அதை பாசிட்டிவாக நடக்கும், அதில் எந்த ஒரு பயமும் இல்லை அப்படின்னு நீங்கள் அதை மாற்றும் போது இந்த என்ன சேஞ்ச் நடக்குதோ அதுலேருந்து நம்மளால் ஈஸியாக வெளியே வர முடியும். அதுக்கான ஸ்ட்ரென்த் உங்ககிட்ட இருக்குது. இன்ஃபினிட்டி பவர் உங்ககிட்ட இருக்குங்க. உங்ககிட்ட பாருங்கள் க்ரௌன் இருக்குது. உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் நிறைய அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருக்கலாம். உங்கள் வாழ்க்கை நிறையா நீங்கள் அப்ஸ் அண்ட் டவுன்ஸ் பார்த்துருந்தாலுமே நீங்கள் ஒரு குறிக்கோள் வச்சுருக்கீங்க. குறிக்கோள் வச்சுட்டு அந்த வாழ்க்கை குறிக்கோளை நோக்கி தான் நீங்கள் போயிட்டுருக்கீங்க. நீங்கள் போகிற பாதை கரெக்டு தான். என்ன தான் வந்தாலுமே உங்களோட மைண்டை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. அதை பாசிட்டிவாக திங்க் பண்ணுங்கள். அப்போ தான் இந்த ஒரு சூழ்நிலை ஏற்படும் போது நம்ம அதை ஈஸியாக கடந்து வர முடியும் அப்படிங்கிறத தான் நீங்கள் என்ன தெரிஞ்சுக்க வேண்டிய மெசேஜில் வந்திருக்கு. ஸோ அடுத்த மெசேஜ் உங்களுக்கு வாட் யூ நீட் டு எம்ப்ரேஸ். நீங்கள் எதை எம்ப்ரேஸ், எதை நீங்கள் ஹோல்டு பண்ணலாம் அப்படிங்கிறக்கான கேள்வி. உங்களுக்கு அதுக்கு கிங் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்காரு. தென் 5 ஆஃப் கப்ஸ் வந்திருக்கு. ஸோ இதில் உங்களுக்கான மெசேஜ் இங்கே விஷயம் நடந்திருக்கு பார்த்தீங்களா, இதையே நினச்சிட்டு நம்ம இருக்கக்கூடாது. இங்கே கவர்ந்தது 3 கப்பு தான். உங்கள்கிட்ட ஒரு 2 கப்பு இருக்குது. எவ்வளோ ஹார்ட்ஷிப்ஸை நீங்கள் ஃபேஸ் பண்ணியிருந்தாலுமே உங்களால் இன்னும் 2 கப்ஸ் இருக்குல்ல, அந்த ஆப்பர்ச்சுனிட்டியை யூஸ் பண்ணி நீங்கள் ப்ராக்டிக்கலாகவும் இன்டெலிஜென்ட்டான பர்சன் தான். அதுக்குள்ளே மூழ்கிடாமல் நீங்கள் அதுலேருந்து வெளியே வரக்கு ட்ரை பண்ணுங்கள்
அப்படின்னு சொல்கிறாரு. மேபி உங்களுக்கு பார்த்துட்ருக்கவங்களுக்கு சில பேருக்கு கவர்மெண்ட் மணி ரிலேட்டடாக மணி வரலாம். கவர்மெண்ட்லேருந்து பென்ஷனோ இல்லை மணியோ அமௌண்ட்டோ ஏதோ ஒரு ஸ்கீமில் வந்துட்டு அமௌண்ட் வரலாங்க. நீங்கள் எப்பேற்பட்ட பர்சனாக இருக்கீங்கன்னா ரொம்ப ப்ரொஃபஷ்னல், ரொம்ப இன்டெலிஜென்ட்டான பர்சன் கூட உங்களால் இன்ஃப்ளூயன்ஸ் பண்ண முடியும். ஒரு விஷயம் கொடுத்தா அதில் என்ன நல்லது என்னது கெட்டது எல்லாமே உங்களால் பகுத்தறிய முடியுங்க. ஸோ இந்த விஷயத்தில் நீங்கள் மூழ்கி போகாமல், ஏதோ ஒரு விஷயம் வரப்போகுது அதில் நீங்கள் மூழ்கி போகாமல் உங்களோட எண்ணங்களையும் பாசிட்டிவாக வச்சுட்டு அதில் என்ன ப்ளஸ்ஸோ அதை நோக்கி செல்லணும் அப்படிங்கிறது தான் உங்களோட ஹோல்டு பண்ண சொல்கிறாங்க. தென் வாட் யூ நீட் டு ரிலீஸ் அப்படிங்கிற மெசேஜில் பேஜ் ஆஃப் கப்ஸ் வந்திருக்குங்க. உங்களுக்கு ஏதோ ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி வரப்போகுது அப்படிங்கிறது தான் குறிக்குது. தென் நீங்கள் வந்துட்டு என்ன ரிலீஸ் பண்ணணுன்னா உங்களோட கம்யூனிகேஷனை வந்து கரெக்ட் பண்ணணும் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ உண்மை நேர்மை அந்த மாதிரி இருக்க ட்ரை பண்ணுங்கள். மோஸ்ட்டாக யார்கிட்டையும் தேவையில்லாத வாக்குவாதமோ தேவையில்லாத பொய்களோ எதுவுமே பேசக்கூடாது. அது எல்லாமே அப்படி இருந்ததுன்னா அதெல்லாம் தவிர்த்துருங்க. உங்களுக்கு சொல்லணும்னு தோணுச்சுன்னா சொல்லுங்கள், இல்லாட்டி அதை பற்றி நீங்கள் பேசணுன்னு அவசியமே இல்லை, விட்டுறலாம். அதுக்கு நம்ம பொய் பேசாமல் தேவையில்லாத வார்த்தைகளை வந்து நம்ம யூஸ் பண்ணவும் கூடாது, பொய்யும் நம்ம சொல்லாமல் இருக்கணும். ஸோ ட்ரூ டு பி யோர் செல்ஃப் அப்படிங்கிறது தான் சொல்கிறாங்க. தென் நெக்ஸ்ட் வாட் இஸ் நெக்ஸ்ட் அப்படிங்கிற கேள்விக்கு பேஜ் ஆஃப் ஸ்வாட்ஸ் வந்திருக்குங்க. இங்கே பார்த்தீங்கன்னா காற்று வந்து ரொம்ப வேகமாக வீசுது பாருங்கள். நம்மளோட எண்ணங்கள் வந்து தாந்தான் அப்படிங்கிறது இல்லாமல் கிரவுண்ட்னஸை கொண்டு வரணும் அப்படிங்கிறது சொல்கிறாங்க. மேபி நீங்கள் ஒரு பர்சன் வந்துட்டு என்ன சொல்கிறது, ஒருத்தங்களை வந்துட்டு அடுத்தவங்க உங்களுக்கு கீழே இருக்கவங்க கிட்ட நீங்கள் ஈஸியாக வேலை வாங்கிடக்கூடிய பர்சனாக இருப்பீங்க. இதனால அவசரம்லாம் நீங்கள் படாதீங்க. அடுத்தவங்களோட பகையை வாங்காதீங்க. உங்கள் வேலையை நீங்கள் பாருங்கள். ஸோ கிரவுண்ட்னஸை உங்களோட வாழ்க்கையில் கொண்டு வாங்க அப்படிங்கிறது தான் உங்களுக்கு இதில் வந்திருக்க மெசேஜ். ஸோ இதுதான் உங்களோட கிளாரிட்டி கார்டுக்கான கிளாரிட்டி ஸ்ப்ரெட்டு அப்படிங்கிறதுக்காக பார்த்துட்ருக்க மெசேஜ். ஸோ எந்தளவுக்கு உங்களுக்கு பொருந்ததோ அதை மட்டும் எடுத்துக்கோங்க, பொருந்தாததை விட்டுருங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். உங்களோட லைக்ஸ் வந்து எனக்கு ரொம்ப சப்போர்ட்டாக இருக்கும். ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஒரு ஹார்ட்டின் சிம்பிளில் வந்து கமெண்ட்டில் போடுங்க. தேங்க்யூ.